வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள்னாலே பெரும்பாலும் சிவாலயங்கள் தான் அதிகமா இருக்குமே. இதுல 1400 ஆண்டுகள்ல இருந்து 800 ஆண்டுகள் வரை பழமையான கோவில்களை பல்லவ, சோழ, பாண்டிய அரசர்கள் கட்டிய கலைநயமிக்க கோவில்கள் எண்ணில் அடங்காத ஏராளமா இருக்குன்னே சொல்லலாம். அதுல நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்திற்குட்பட்ட பழமையான சிவன் கோவில்களை தான் பார்க்க போறோமே. முதல்ல இந்த மேலச்சேரி மத்தளேஸ்வரர் குடவரை கோவிலுங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லவ மன்னர்களால் கோவில் கருவறையும் இந்த தெய்வமும் ஒரே பாறையில குடைஞ்சிருக்காங்க. இரண்டாவதாக பாறையை கூரையாக அமைத்து கட்டப்பட்ட இந்த திருவத்திக்குன்னம் மகாதேவர் சிவன் கோவில். மூன்றாவதாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் அவர்களால் கட்டப்பட்ட இந்த தலவானூர் சத்திரமல்லீஸ்வரர் குடவரை கோவில் தாங்க. நான்காவதாக சோழ வரலாற்றில் திருப்புமுனையாக அமைந்த இந்த எஸ்ஆலம் ராமநாதீஸ்வரர் சிவன் கோவில் தாங்க. அஞ்சாவதாக சமீப காலத்துல மண்ணுக்கடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிரம்மதேசம் பிரம்மபுரீஸ்வரர் சிவன் கோவிலுங்க. ஆறாவதாக இந்த செஞ்சிக்கோட்டையிலே அமைஞ்சிருக்க ஒரு குகைக்குள்ள இருக்க கட்டுமான சிவன் கோவில் தான் சொல்லணுமே. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. ஏழாவதாக தன்னுள் பல சிறப்பம்சங்களை கொண்டிருக்க இந்த பனமலை தாளகிரீஸ்வரர் சிவன் கோவில் தாங்க. இரண்டாம் நரசிம்மவர்மன் பல்லவனால் கட்டப்பட்ட இந்த கோவில் தான் தமிழ்நாட்டோட முதல் கருங்கல் கட்டுமான கோவில்னே சொல்லலாம். இது போல தமிழ்நாட்டுல எண்ணில் அடங்காத நிறைய வரலாற்று சிறப்புமிக்க சிவாலயங்கள் இருக்கு. அது என்னென்னன்றதை மறக்காம கமெண்ட்ல போட்டு போங்க. நன்றி, வணக்கம்.